குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க சித்திரை மாதத்திலிருந்து, இந்த வருடம் சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரை இருக்கக்கூடிய ஒரு வருட முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருடம் அப்படிங்கிறது விசுவாவசு வருடம். 60 தமிழ் வருடங்களில் 39வது வருடம் இந்த வருடம். இந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வருடத்தோட சிறப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வருடத்தை பொறுத்த வகையில் நிறைய திருமணங்கள், அப்படி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க இருக்குது. காதல் திருமணங்கள் கைகூடும் வகையில் இருக்குது. அரசு திட்டங்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஆதாயம் தரும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் நிறையவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. நல்ல மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தானிய உற்பத்திகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்க உணவு பஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுவதுமாக நிறைவடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வருடம். மக்கள் எல்லோருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு பணம் அதிகப்படியாக புழக்கம் இருக்கும். சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வருடத்தில் மக்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் விலை ஏற்றம் அதிகரிக்க போகுது. அதே போல் விற்பனையும் அதிகரிக்க போகுது. மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அதிகமாகவே இருக்குது. ஆட்சி மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் பதவி மாற்றங்கள் நடக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. இந்த வருடத்தோட மிகவும் முக்கியமான சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த வருடத்தோட முக்கியமான சிறப்பே பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி தரும் விஷயங்கள், மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதிகரிக்கக்கூடிய விஷயமாகவும் கொண்டாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்க ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடத்திலே இருக்குது. குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தான் பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவான் அப்படிங்கிறது மார்ச் 29ஆம் தேதியே பெயர்ச்சி ஆயிட்டார். அடுத்து பார்த்தோம்னாக்க ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி எல்லாமே இந்த வருடத்திலேயே அமைந்திருக்குது. அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் புரட்டி போட்டது மாதிரி ஒவ்வொரு பலன்கள் அப்படிங்கிறது, கோச்சார பலன்கள் மாறுபடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது. அப்போ என்ன விதமான பலன்கள் இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எது சார்ந்த வழிபாடுகள் செஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எதில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது, கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வருட பலன் சித்திரையிலிருந்து பங்குனி மாதம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்வோட பார்க்கலாம். மீனம் ராசி, காலபுருஷனின் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீனம் ராசிக்கு இந்த விசுவாவாசு வருடம் சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி வரை இந்த ஒரு வருட காலம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்க்கையில், ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஜென்மச்சனியாக இந்த வருடம் ஃபுல்லாவே சஞ்சாரம் செய்வார். அடுத்து ராசியில் இருந்த ராகு பகவான் 12ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் அப்படியே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க. இதில் குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தவர் 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார்.
இதுதான் கிரக மாற்றங்கள். இந்த கிரகத்தை சொன்னவனே உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே ஓரளவு கெஸ் பண்ணிடுவீங்க. என்ன மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது, இதுவரை என்ன நடந்துச்சு, இனிமே என்ன நடக்கும். இதுவரை பார்த்தீங்கன்னா விரயச்சனியாக 12ஆம் இடத்துல இருந்தார். என்னன்னா எவ்வளவு சம்பாரிச்சாலும் அதற்கேற்ற செலவு வந்துருச்சு. கண்ணா அப்படின்னாலும் செலவே தாக்கு பிடிக்க முடியல. அவ்வளவு செலவு, கடன் வாங்கி செலவு பண்ணுற சூழ்நிலை வந்துருச்சு. பல பேருக்கு வேலை இல்லை, வேலைக்காக அலைச்சல், அலைஞ்சு திரிஞ்சு பல முயற்சிகள் எடுத்து வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் வாய்ப்புகள், தினசரி வாழ்க்கையில் தொழில் வாய்ப்புகள் அமையலை. அதுலேயும் இந்த ஃபேக்ட்ரி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எதிர்பார்த்த லெவலில் உற்பத்தி இல்லை, அந்த ஒப்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ வருமானம் பற்றாக்குறை அப்படிங்கிறது தொழில் அடி வாங்கிருச்சு, வேலை அடி வாங்கிருச்சு. அடுத்து பதவி உயர்வு சம்மந்தப்பட்டு உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் தடை ஏற்பட்டு போச்சு. அதே போல் வீண் விரய செலவுகள், மருத்துவ செலவு, உடல் உபாதை, மருத்துவ செலவு, அடிக்கடி ஏதாவது ஒரு காரணம், அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி, டென்ஷன், ப்ரெஷர் அப்படின்னு பல்வேறு விதமாக செலவு, மருத்துவ செலவு, தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கிரக பயிற்சி மாற்றங்கள், அதுக்கு இடையில் இந்த கடந்த 3 மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வருமானம் இல்லாமல் போயிடுச்சு. குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் இளைய சகோதர உறவுகளில் பிரச்சனை, இடம் சார்ந்த பிரச்சனை, மனம் குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்பட்டுருச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு மாறிட்டார். இந்த குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் குறையுது, தாயோட உடல் ஆரோக்கியம் மேம்படுது. அது மட்டும் இல்லாமல் குடும்ப சிக்கல்கள், சுகஸ்தான பிரச்சனைகள் அனைத்தும் இருந்தது. வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப செழிப்பமடையுது. வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அற்புதமாக அமையுது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறவர் 7.5 சனி காலத்தில் 1 to 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பல்வேறு விதமான அனுபவங்களும் அலைச்சல்கள் சார்ந்த விஷயமும் நடக்கும். மற்றபடி அதற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் தொழில் சார்ந்த அமைப்புகள் தான் அதிகமாக வேலை இருக்கும். அப்போ வேலை, வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, அலைச்சல், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்பை தந்துடாது. குழப்பமான சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு தன்மை இந்த வருடத்தில் இருக்குது. முழுமையான தொழில், உங்களுக்கான தொழில் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தேர்வு பண்ணிடுவீங்க. அந்த தொழிலை சொந்தமாக செஞ்சு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம். இந்த குரு பெயர்ச்சியால் பார்த்தீங்கன்னா தொழில், சொந்த தொழில் மிகப்பெரிய லெவலில் சிறப்படைய போகுது. மிகப்பெரிய வெற்றி, எதிர்பார்த்த அளவு நல்ல லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த வருடம். அதே போல் புதுசாக ஒரு தொழில் செய்யணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், சனி பகவான் எப்படி இருக்கிறார், தொழில்காரகன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்து தசாபுத்தி அமைப்புகளை பார்த்துட்டு தொழிலை தொடங்குங்க. தொழிலில் ஜெயிப்பீங்க, கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்து வெளிநாடு வெளியூர் பயணம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போவேன், அங்கே தான் வேலை செய்வேன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு சூப்பராக அந்த காலகட்டத்தில் நினச்ச மாதிரி, நினச்ச கம்பெனியில் நினச்ச வேலை, நினச்ச சம்பளத்தில் வேலை கிடைக்கும். தாராளமாக போகலாம். நல்ல வேலை அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அடுத்து மதிப்பு மரியாதை அதிகரிக்குது. இதில் உத்தியோகத்துறையில் இருக்கிறவங்க, அரசு வேலை, ஐடி செக்டார், இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட வேலைக்கான அங்கீகாரம், மதிப்பு, புகழ், உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ரொம்ப அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது.
இப்போ மீனராசியை பொறுத்த வகையில் ஒன்றும் பயத்துக்கு வேலை இல்லை. ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நெய் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்கணும் வாரம் சனிக்கிழமைகளில். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் தொழில் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.